இருப்பீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஹெர்ஷீஸ் சாக்லேட் வேர்ல்ட் தான் வந்திருக்கோம். இது பென்சில்வேனியால லொகேட் ஆயிருக்கு. ஜூன் 30, 1973 இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன் பென்சில்வேனியால லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் டைரி ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறங்காட்டி இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இந்த வீடியோவில் நம்ம ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து பேக்கிங் ப்ராசஸ் வரைக்கும் எப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெர்ஷீஸ் சாக்லேட் டூர் தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மேனுஃபேக்சரிங்லேருந்து பேக்கிங் வரைக்கும் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம உட்காந்துருக்க சீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்க்ரீன் இருக்கும். இவங்க இங்கே என்னெல்லாம் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அது எல்லாமே அந்த ஸ்க்ரீன்லேயும் விசிபிள் ஆகிட்டே வரும். ஒரு சாக்லேட் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு மில்க் தான் ப்ரைமரி ப்ராடக்ட்டு. ஸோ அதுலேருந்து இது அப்படியே இந்த டூரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கோகோ பீன் அப்படியே ப்ராசஸ் ஆகி மூவ் ஆகிட்டே இருக்குது. அடுத்தது ரோஸ்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். Shining tanker trucks pick up milk from local farms and whirl developing a rich flavor and color. Heavy rollers smooth out the refined crumb until it reaches the silky liquid texture of milk chocolate. Bye for now. இதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, கோகோ பீன் எப்படி பிளெண்ட் பண்ணுறாங்க, எப்படி அந்த சில்க் டெக்ஸ்சர் கொண்டு வராங்க, ட்ரையிங், மிக்சிங், பேக்கிங் இப்படி எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. ஸோ தட் இது மூலியமாக நமக்கும் சரி கிட்ஸுக்கும் சரி ஒரு சாக்லேட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது. எஸ்பெஷலி இப்போ கிட்ஸ் ஏதாவது பார்க்குறாங்கன்னா தே யூஸ் டு இமேஜின் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே அவங்க கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது மூலியமாக எங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடச்சிது. இது நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எப்படி பேக் ஆகி வருது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே காமிச்சிருந்தாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹெர்ஷீஸ்லேருந்து எல்லா சாக்லேட்ஸும் இங்கே பாருங்கள், இந்த ஹெர்ஷீஸ் சிரப் எப்படி பாட்டில் ஆகி பேக் ஆகி வருது அப்படிங்கிறது கிஸ்ஸஸ் எல்லாமே காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. Looks like our packages are ready to go, and I better get going too. It's been a privilege being your guide today. Remember that wherever you go, you're never far from a piece of Hershey's happiness. So be sure to share that goodness with the ones you love. Thank you, everyone. Bye. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் ஓன் கேண்டி அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ இது நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே வேர் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். இது மூலியமாக நம்ம கிட்ஸுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு கேண்டி அவங்களே ஓனாக மேக் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறங்காட்டி இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்க்ரீனில் நம்மளோட நேமு, நம்மளோட லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ தட் அந்த நேம் மூலியமாக தான் நம்மளோட பேக்கேஜ் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த டிக்கெட்ஸ். இந்த டிக்கெட்ஸை வச்சு தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆக்சஸ் பண்ண முடியும். கிட்ஸ் ஆர் வெரி எக்ஸைட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களா ஒரு சாக்லேட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க ஏஜுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீல் கொடுக்கும். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க.
உள்ளே வந்த உடனே நம்ம டிக்கெட்டை வச்சு இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸோ தட் அந்த சாக்லேட் வந்து நம்ம நேமில் வர்றதுக்காக நம்ம வெளியில் க்ரியேட் பண்ணதை. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம நேம் வந்து இங்கே விசிபிள் ஆகி நம்ம சாக்லேட் வந்து அப்படியே அரேஞ்ச் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அங்கே இந்த மாதிரி டாப்பிங்ஸ் நம்ம என்னெல்லாம் கொடுத்தோமோ அந்த டாப்பிங்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த சாக்லேட்டால் மறுபடியும் அந்த சாக்லேட் வந்து கவர் ஆகுது. கவர் ஆகி அப்படியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்போம். வேணும் அப்படின்னா அது வந்து அதையும் டாப்பிங் பண்ணி கொடுக்கும் லாஸ்ட்டாக. அது பண்ணி கொடுத்த உடனே அப்படியே வந்து கூலிங் டனலுக்கு வந்து அது போயிடும். கூலிங் டனல் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். இது வந்து ஒரு பெரிய கூலிங் டனல். இந்த கேப்பில் வேணால் நம்ம சாக்லேட்டை பார்த்துக்க முடியும். ஸோ அது கூலாகி வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பேக்கிங் ப்ராசஸ்க்கே வந்து வருது. பேக்கிங் ப்ராசஸ் வரதுக்கு முன்னாடி நமக்கு எந்த டிசைன் வேணுமோ நம்ம பேக்கேஜுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம நேம் கொடுத்தனால நம்மளோட நேமில் வந்து அந்த பேக்கேஜ் டிஸ்பிளே ஆயிரும். அதில் நம்ம ஏதாவது பிக்சர்ஸ் வச்சு டெக்கரேட்டிவாக நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு நம்ம டெக்கரேட்டிவாக பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கவரை எப்படி டெக்கரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நமக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம செலக்ட் பண்ண சாக்லேட் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட கேண்டி இதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுலேருந்து வெளியில் வந்து தான் நமக்கு ஒரு பாக்ஸில் வந்து இந்த சாக்லேட்டை போட்டு பேக் பண்ணி இதுக்கு மேலே நம்ம கவர் டிசைன் பண்ணோம் இல்லையா, அந்த கவரை வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே உள்ளே வந்தால் ஒரு சாக்லேட் வேர்ல்டே வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இங்கே வந்து கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸு, சாக்லேட்ஸ், ட்ரெஸ்ஸு இப்படி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஹெர்ஷீஸ் வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருந்தது. எஸ்பெஷலி கிட்ஸ் வந்ததுக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆவாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, சில டைமில் இந்த மாதிரி கேரக்டர் அப்பியரன்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ நாங்கள் போயிருந்த டைமில் இந்த ஹெர்ஷீஸ் சாக்லேட் அப்பியரன்ஸ் கேரக்டர் இருந்தது அண்ட் கிக்கெட்டும் இருந்தது. ஸோ நாங்கள் இந்த 2 கேரக்டர் அப்பியரன்ஸுமே வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிரேட் கேண்டி எக்ஸ்பிடிஷன் தான் வந்துருந்தோம். இதில் 6 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் வந்து நம்மளுக்கு 4D ஸ்க்ரீனில் வந்து எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது அதுலேருந்து எல்லாமே நமக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஏதோ 3 தான் நம்மளால் வந்து இது பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு காட்டுவாங்க. Give me your best train whistle like this. And hit that button to charge it up. Ready? 1, 2, 3. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி 2 டிவிஷன் வச்சுருப்பாங்க. நம்ம இது எது வேணுமோ அதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சீட்டுக்கிட்டே வந்து பட்டன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமான்னு நம்ம யார் அதிகமாக மெஜாரிட்டி சூஸ் பண்ணுறோமோ அதில் செலக்ட் பண்ணி அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த ஜாலி ரேஞ்சர் வரும்போது அதோட ஸ்மெல் கூட எங்களால் இதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இது ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் எல்லா சைட்ஸ்லேயும் வந்து வச்சு இதை காமிச்சாங்க. அங்கே இருக்கிற விண்ட் இது எல்லாமே எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லானதாக இருந்தது. நாங்கள் ரொம்ப எல்லாமே என்ஜாய் பண்ணோம். இன்னொன்று அன்ராப்டு போனோம். பட் அங்கே வந்து வீடியோஸ் எல்லாம் எதுவும் ஷூட் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ அதனால நான் அதை காட்டல. இந்த ஷோவில் வந்து நம்ம ஒரு சாக்லேட்டை வந்து எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அகாடமியில் சொல்லி கொடுத்தாங்க. ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எஸ்பெஷலி கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அடல்ட்ஸ்க்கும் நாட் பேடுங்க. நம்மளுமே இதை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போங்க. கடைசியில் எங்கே போனாலும் சாக்லேட்ஸ் வாங்கி இவ்வளோ சாக்லேட்ஸ் வீட்டுக்கு நாங்கள் வரும்போது கேரி பண்ணிட்டு வந்தோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.